இன்னைக்கு வந்து நான் குஜராத்தில் ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கேன், அதை பற்றி சொல்லலான்னு இருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது வந்து நம்ம ஃபார்மர் ஃபினான்ஸ் மினிஸ்டர் சிதம்பரம் ஐயா இருக்காரு. அவங்க வந்து மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு. ஏதோ ஒரு மீட்டிங்காக போயிருக்காங்க. அதாவது பொலிட்டிக்கல் மீட்டிங் எதுக்கும் போயிருக்காங்க. அங்கே போயிருக்கும்போது வந்து சடனாக மயக்கம் அடைச்சிட்டாரு. இது நடந்தது வந்து அகமதாபாத்தில் நடந்திருக்குங்க. இது லொக்கேஷன் வந்து சபர்மதி ஆசிரமம் அப்படிங்கிற இடத்துல வந்து அவங்க வந்து மீட்டிங்காக போயிருக்காங்க. அப்போ வந்து இந்த மாதிரி அவர் மயக்கம் அடைஞ்ச உடனே வந்து இம்மீடியட்டாக அங்கே இருக்கிற வந்து பார்ட்டி ஒர்க்கர்ஸ்லாம் வந்து அவரை வந்து கூட்டிகிட்டு போய் ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து லாஸ்ட் டியூஸ்டே தான் நடந்திருக்கு. இது அவரோட பையன் வந்து சிதம்பரம் கார்த்தி வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா எக்ஸ் தளத்தில் வந்து சொல்லியிருக்காரு, அவருக்கு ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ஹீட்டும் டீஹைட்ரேஷனும் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவர் வந்து இப்போ அப்சர்வேஷனில் இருக்காருன்னு வந்து போட்டிருந்தாங்க. நான் நியூஸை படிக்கும்போது போட்டிருந்தாங்க. இப்போ டிஸ்சார்ஜ் ஆகிட்டாரா என்னன்னு தெரியல. இது வந்து ஜிடியூஸ் அப்படிங்கிற ஹாஸ்பிட்டலில் வந்து அவரை வந்து போட்டிருந்தாங்க. ரிவ்யூ பண்ணிகிட்ருக்காங்க டாக்டர்ஸ் அப்படின்னு போட்டிருந்தாங்க. சோஷியல் மீடியா போஸ்ட்டில் வந்து சிதம்பரம் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, பிகாஸ் பயங்கர சம்மர் இல்லையா, அதனால ஹீட்னால தான் வந்து எனக்கு டீஹைட்ரேஷன் ஆகிடுச்சு. எல்லா டெஸ்ட்டும் பண்ணிட்டாங்க. நான் வந்து பர்ஃபெக்டாக இருக்கேன், நான் நார்மலாக இருக்கேன், நல்லா இருக்கேன் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு அவர். இந்த வீடியோ நான் எதுக்கு மேக் பண்ணேன் அப்படின்னா வந்து, அதாவது வெயில் காலத்தில் வந்து நம்மளுக்கு வந்து டீஹைட்ரேஷன் பயங்கரமாக ஆகும், ஸ்வெட் ஆகும். அப்போ நம்மளுக்கு வந்து உடம்புல இருக்கிற தண்ணி எல்லாம் வந்து போயிடும். அதனால் வந்து எப்பவுமே நம்ம வந்து ஹைட்ரேட்டடாகவே வச்சுக்கணும் உடம்ப. அப்போ வந்து நம்ம வெயிலெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப உச்சி வெயில் இருக்கிற நேரத்துலலாம் வெளியில் போகிறத தவிர்த்துக்கணும். சப்போஸ் அந்த மாதிரி ஏதாவது போகிறோன்னா கேப்போ இல்லாட்டி அம்ப்ரெல்லாஸ் எடுத்துக்கலாம். அப்புறம் இல்லைன்னா அந்த லோஷன்லாம் கொஞ்சம் போட்டுட்டு போகணும். ஏன்னா யூவி ரேஸ் வந்து கையில் அடிக்கும்போது கலரே சேஞ்ச் ஆகிடும். நம்மளுக்கு ஃபுல்லாக கருத்து போன மாதிரி, சில பேருக்கு வந்து ஒத்துக்காது, வேர்க்குரு மாதிரி வந்துடும். அந்த மாதிரிலாம் இருக்கும். அது இந்த மாதிரி இருக்கும்போது வந்து லோஷன் லாக்டோகாலமைன் லோஷன்லாம் வருது, அதெல்லாம் போட்டுக்கலாம். நம்ம கொஞ்சம் வந்து ஸ்கின்னுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நம்மளுக்கு வந்து சம்மரில் வந்து டீஹைட்ரேட் ஆகுது இல்லையா, நம்ம ஹைட்ரேட்டாக வச்சுக்கிறதுக்கு நம்ம வந்து ஒரு நாளைக்கு ஒரு 4 லிட்டர் தண்ணியாவது குடிக்கணும், 4 to 5 லிட்டர். சப்போஸ் வந்து தண்ணியே குடிக்க கஷ்டமாக இருக்குன்னா, சப்போஸ் நம்ம வந்து இளநீ மாதிரி ஜூஸ் மாதிரி அந்த மாதிரிலாம் போட்டு வச்சு அந்த மாதிரி குடித்தோன்னா விட்டமின்ஸு மினரல்ஸ் இதெல்லாம் கூட நம்மளுக்கு உடம்புக்கு அதுலேயே வந்து சேர்ந்துடும். இந்த வெயில் காலத்தில் வந்து ரொம்ப வந்து வெயிலில் அலைஞ்சாலும் சன்ஸ்ட்ரோக்கெல்லாம் வரும். அதனால் வந்து வெயிலில் வந்து இளம் வெயிலில் போனால் விட்டமின் டி கிடைக்கும். ஈவினிங்கில் வந்து ஒரு 4 to 5 அந்த டைமில் போனால் இளம் வெயில் வந்து உங்களுக்கு கிடைக்கும் விட்டமின் டி. மற்றபடி இல்லைன்னா ரொம்ப வந்து ஏர்லி மார்னிங் வாக்கிங் போகலாம், இல்லாட்டி கொஞ்சம் வந்து வெயில் காலை வாக்கிங் போகிறது நல்லது. நம்ம இது வந்து வாட்டர் கண்டென்ட்ஸ் இருக்கிற வெஜிடபிள்ஸு ஃப்ரூட்ஸு இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து நம்ம சாப்பிட்றது ரொம்ப நல்லது வெயிலுக்கு. ஏன்னா வந்து எப்போவுமே வந்து அது ஹைட்ரேட்டடாகவே இருக்கும் உடம்பு. அப்போ வந்து நம்மளுக்கு ப்ராப்ளம்ஸ் எல்லாம் எதுவும் வராது. யூரின்லாம் வந்து நல்லா நார்மலாக போகும், ஒன்றும் பிரச்சனை இருக்காது. இவர் அநேகமாக டிஸ்சார்ஜ் ஆகிருப்பான்னு நினைக்கிறேன். அவ்வளோதாங்க. தேங்க்யூ. Please do like, share and subscribe our channel and click the all option and tap the bell icon. Thank you.